தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுள். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதுமன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளார்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. நாம் இன்றைக்கி பேச போகிற சப்ஜெக்ட் திருத்துவம், ட்ரினிட்டி. இது கொஞ்சம் கஷ்டமான சப்ஜெக்டு தான். ஆனால் ட்ரினிட்டிங்கிற வேர்டு பைபிளில் கிடையாதுங்கிறதும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அது பிதா குமாரன் பரிசுத்தாவியை பற்றி குறிப்பிடுகிறதுங்கிறதும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த பிதா குமாரன் பரிசுத்தாவி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல ஆவி, ஆத்மா, சரீரம் அதை பற்றி ஒரு கிளியர் கட் ஐடியா நமக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் திருத்துவத்தையும் புரிஞ்சுக்கிட முடியாது. ஆவி, ஆத்மா, சரீரம்னாலும் எதை மீன் பண்ணுதுங்கிறது நமக்கு புரியாமலே போயிடும். இப்போ பைபிளில் இருக்கிற வசனங்கள் எல்லாமே ரொம்ப ஈஸியாக எல்லோராலையும் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான வார்த்தைகள் தான். சிலது ரொம்ப எளிதாக இருக்கும், சிலது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கஷ்டமாக இருக்கிறது படிக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஆழ்ந்த அறிவு தேவை. எல்லாராலையும் புரிஞ்சு கொள்ள முடியாதுன்னா தேவ வரம் பெற்றவர்கள் தவிர மற்றவங்களால் புரிஞ்சு கொள்ள முடியாது. உதாரணத்துக்கு இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் நற்செய்தியை மேய்ப்பர்களுக்கும் தெரியும், சாஸ்திரிகளுக்கும் தெரியும். சாஸ்திரிகள் அதை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்காக ரொம்ப காலத்தை செலவழித்து அவங்க அதை கண்டுபிடிச்சாங்க. இந்த மாதிரி ஒரு நட்சத்திரம் பிறந்திருக்கு, அப்போ இயேசு கிறிஸ்து தான் பிறந்திருப்பார் அப்படின்னு சொல்லி அவங்க போகிறாங்க. ஆனால் மேய்ப்பர்கள் அவங்க எந்த முயற்சியுமே செய்யலை. ஆனாலும் கிறிஸ்துவனுடைய பிறப்பின் நற்செய்தி அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அதுபோல தான் பைபிளுடைய வசனங்களும். சிலர் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவங்களுக்கு அது ஈஸியாக புரியும். சிலவங்களுக்கு அதை ரொம்ப கஷ்டப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். இப்போ இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு அந்த மலைப்பிரசங்கத்தில் சொல்கிறார், ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்ணலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய வசனங்கள் முதல்ல புரிஞ்சாதான், அவர் என்ன சொல்கிறாருன்னு புரிஞ்சாதான் அவருடைய வசனங்கள் படி நடக்க முடியும், கீழ்ப்படிஞ்சு நடக்க முடியும். அப்போது என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டுன்னு சொல்லும்போது அது நிறைய பேருக்கு புரியல. அதனால தான் அவங்க கேட்டாங்க, இவன் எப்படி தன்னுடைய மாம்சத்தை எனக்கு புசி கொடுப்பான், இது ரொம்ப கடினமான உபதேசம், யார் இதை பின்பற்றக்கூடுன்னு சொல்லி நிறைய பேர் போயிட்டாங்க. இதுலேருந்து என்ன புரியுது? அவர் சொன்னது எல்லாருக்கும் புரியவே இல்லை. அப்படி புரியாத ஒன்றை வேத வசனங்களை நம்ம புரிஞ்ச மாதிரி ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு நடந்தால் அவருடைய உண்மையான அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியாது. இதெல்லாம் போன எபிசோட்லேயே பார்த்தோம். அதாவது மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்குது, வார்த்தையின் உயிர் அதன் அர்த்தத்தில் இருக்குது. இதெல்லாம் போன எபிசோடில் நம்ம இதெல்லாம் பார்த்தோம். அப்போ பைபிளுடைய வசனங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு ஒரு 4 டைமென்ஷன்ஸ் இருக்குது, 4 கோணங்கள். ஒன்று லேட்ரல் மீனிங், அப்படியே அதை எப்படி இருக்கோ பைபிள் வசனத்தை அதை அப்படியே புரிஞ்சுக்கிடலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது சஜஸ்டட் மீனிங், அதாவது பரிந்துரைக்கப்பட்ட விளக்கங்கள். இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறோன்னு வச்சுக்கிடுங்க, இயேசு கிறிஸ்துவு மத்திய 4வது இடத்துல பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துக்கு சோதனைக்காரன் ஆவியானவரால் ஏவப்பட்டு வனாந்தரத்துக்கு போனார். அங்கே சாத்தான் அவரை சோதிக்கிறான். இப்போ அந்த வனாந்தரத்தில் யாரெல்லாம் இருந்தால் இயேசு கிறிஸ்துவும் சாத்தான் மட்டும்தான் இருந்தாங்க. ஆனால் அது பைபிளில் எப்படி ரெக்கார்ட் ஆச்சு? அப்போ இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு அதை குறித்து சொல்லியிருப்பார் என்று நம்ம யூகிக்கிறோம். ஆனால் வேதத்தில் அது அப்படி எதுவுமே சொல்லப்படலை. அப்போ இது இயேசு கிறிஸ்து தான் தன்னுடைய சீஷர்களுக்கு அதை பற்றி சொல்லியிருப்பார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. இது சஜஸ்டட் மீனிங். உண்மையில் என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது. இன்னொரு எக்ஸாம்பிள், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு அவர்கள் ஆறுதல் அடைவார்கள்னு ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். இப்போ துயரப்படுகிறவர்கள் யார் அப்படின்னு கேட்டாச்சுன்னா நம்மள்கிட்ட என்ன பதில் இருக்குது? ஒரு வேளை யாராவது ஒருத்தர் நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறதுக்கு பின்னால் 3 கொஸ்டின்ஸ் மறைமுகமாக தூக்கியிருக்கு. அட்லீஸ்ட் 3 கொஸ்டின்ஸ். அது என்ன அப்படின்னு சொன்னால், முதலாவது, நீங்கள் ஹெல்த் வைஸ் சரீர பிரகாரமாக ஆரோக்கியமாக இருக்கிறீங்களா? ரெண்டாவது, உங்களுடைய ரிலேஷன்ஷிப், சோஷியல் ரிலேஷன்ஷிப், நீங்கள் உங்கள் கூட சேர்ந்த உறவினர்கள்
அல்லது உங்கள் கூட பழகுறவங்க, உங்களுடைய நண்பர்கள், உங்களுக்கு சொசைட்டியில் உள்ள அவங்கக்கிட்டலாம் உங்களுக்கு நல்ல சுமூகமான உறவு இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. 3வது ஃபைனான்ஷியலாக நீங்கள் நல்ல ஹெல்த்தியாக இருக்கீங்களா, உங்களுக்கு பண கஷ்டம் ஒன்றும் இல்லையே. அப்போ இந்த 3 கொஸ்டின் அதுக்கு பின்னால் இருக்குது அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் என்ன நம்ம அப்போ துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள்னா எந்த மனுஷனுக்கும் துயரம் இல்லாத மனுஷனை கண்டுபிடிக்கவே முடியாது. அப்போ எல்லாருக்கும் ஒவ்வொரு துயரம் இருக்கும். அப்போ அந்த துயரத்தை பைபிள் வசனம் என்ன சொல்லுது? துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அப்போ எல்லாருக்குமே துயரம் இருக்குன்னா எல்லாருமே பாக்கியவான்களால் ஆயிடுவாங்க, எல்லாருமே ஆறுதல் அடைவாங்க. அப்போ அதுக்கு அந்த மீனிங் இருக்காது, அதுக்கு வேற ஒரு மீனிங். பைபிளில் இந்த ஒரு வசனம் தான் இருக்குது. அப்போ அது என்னவாக இருக்கும், அது எப்படிப்பட்ட மீனிங், அதுக்கு துயரப்படுகிறவர்கள்னால் அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து நம்மளாக சஜஸ்ட் பண்ணி சொல்கிறது தான். 3வது இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மத்திய 17ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்துலேருந்து 27ஆவது வசனம் வரைக்கும் அந்த இது அடங்கியிருக்கு. அதாவது பரிசேயர்கள் சதுசேயர்கள் அவங்க வந்து அந்த வரி வசூல் பண்ணுறவங்க வந்து உங்களுடைய போதகர் வரி செலுத்துகிறாரா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு பேதுருக்கிட்ட, சரி சொந்த பிள்ளைகள் யாரும் வரி செலுத்துறதில்லை, இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு இடர் உண்டாகாதபடிக்கு நம்மளும் அந்த இதை கொடுத்துடலாம், வரியை கொடுத்துடலாம். அப்போ பணம் அவங்ககிட்ட எங்கே இருக்குது? பணம் இல்லை. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நீ போய் கடலில் போய் தூண்டில் போடு, முதல்ல போடுற மீன் பிடிச்சி அதனுடைய வாயை திறந்து பாரு, அதில் ஒரு வெள்ளி நாணயம் இருக்கும், அதை எடுத்து நமக்காகவும் மற்றவர்களுக்காகவும் அதை வரி செலுத்து அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது அப்படி ஒரு வேலை வெளியிலேருந்து எடுக்கிறதா இருந்தால் அது அவங்களுடைய பணம் இல்லை, பிறருடைய பொருள். அப்போ அதை கொடுக்கும்போது அது வந்து கொஞ்சம் இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைக்கு முரணாக இருக்கிற மாதிரி தெரியுது. அப்போ அதை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால், பேதுரு நல்ல மீன் பிடிக்கிற தொழிலை நல்ல திறமையாக செய்யக்கூடியது, அவங்ககிட்ட அந்த ஸ்கில் இருந்தது. அவர் என்ன சொல்கிறாரு, நீ என்னை பின்பற்றி வந்த பிறகு நீ மீன் பிடிக்கவே போகலை, ஆகையால் இன்றைக்கி ஒரு நாளைக்கு நீ போய் மீன் பிடி, அதில் கிடைக்கிற மீனை விற்று நமக்காக அந்த வரியை செலுத்து அப்படின்னு சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்கணும். இப்போ இதெல்லாம் ஒரு சஜஷன் மீனிங் தான், இது கரெக்டுன்னெலாம் விட்டு நான்லாம் கிளைம் பண்ணவே மாட்டேன். இது 3வது டைமென்ஷன். 3வது இன்னொன்று இருக்குது, என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதுதான் போன எபிசோடில் பார்த்தோம். அப்போ அது வந்து என்ன அப்படின்னு சொன்னால், பல வேத வசனங்களை நமக்கு ஆதாரமாக எடுத்து அதை ஒரு சின்ன ரிசர்ச் மாதிரி பண்ணி இதுதான் மீனிங் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வரவங்க டெடியூஸ்டு மீனிங். 4வது அலிகாரிக்கல் மீனிங். இது என்ன அப்படின்னு சொன்னோன்னா, அது சொல்லனுடைய கருத்து வெளிப்படையாக நமக்கு தெரியாது. அப்போ யாராவது ஒருத்தர் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ உதைக்கிறவன் பூமியை கேட்டாச்சு அப்படின்னு சொன்னால் அந்த 4 விதமான இடத்துல விழுது. வழியருகே விழுது, கற்பாறையில் விழுது, முள்ளுள்ள இடங்களில் விழுது, இன்னொன்று நல்ல நிலத்தில் விழுது. அப்போ சீஷர்களுக்கு அதனுடைய அர்த்தம் புரியலை அப்படிங்கும்போது அவரே அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பார். இது வந்து அதிகாரிக்கல் மீனிங். அப்போ இப்படிப்பட்ட அர்த்தங்கள்லாம் நமக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் தான் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதன்படி செய்து நம்மளும் கண்மனை மேல் வீட்டை கட்டினா புத்தி உள்ள மனுஷன் ஆகும். அப்போது ஆத்மா சரீரம்னா என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுக்குன்னு ஒரு கிளியர் கட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஆவினா என்ன, ஆத்மானா என்ன, சரீரம்னா என்ன. அது நீங்கள் கேள்விப்பட்டதாகவும் இருக்கலாம், நீங்களே சொந்தமாக யூகிச்சு வந்த முடிவாகவும் இருக்கலாம். எப்படி ஆனாலும் உங்களுக்குன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இப்போது நம்மளுடைய இதில் ஆவி ஆத்மா சரீரம்னா நமக்கு சரீரம் வந்து கண்ணுக்கு தெரியுது, சரிதானா? நான் இப்போ பேசுகிறது 3000-4000 பிரசங்கம் கேட்டவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அதனால் நான் சொல்கிறது உங்களுக்கு எளிதாக புரியும்னு நம்புகிறேன். இப்போது நம்மளுடைய சரீரம் இருக்குது, அது கண்ணுக்கு தெரியுது. ஆனால் அந்த சரீரத்துக்குள்ளே ஆவியும் ஆத்மாவும் இருக்குங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஏன் நமக்கு யோசனைகள் வருது, அதை பார்க்கவே முடியாது. நமக்கு உள்ளுக்குள்ளே ஒரு உயிர் இருக்குது, அது கண்ணுக்கு தெரியாது. அப்போது நம்ம வந்து என்ன அப்படின்னு சொன்னால், அந்த ஆவியும் ஆத்மாவும் சரீரத்துக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது, அந்த ரெண்டும் கண்ணுக்கு தெரிகிறதில்ல. அப்போது பவுல் என்ன சொல்கிறாரு, காணப்படுகிறவைகளோ அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள்ன்றார். அப்போ கண்ணால் நம்ம பார்க்குற எல்லாமே ஒரு காலத்தில் அழிஞ்சு போகும். இப்போ சரீரம் கண்ணுக்கு தெரியுது, இந்த சரீரமும் அழிஞ்சு போகும். ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்க ஆவியும் ஆத்மாவும் அது அழிஞ்சு போவதில்லை. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அதில் என்ன செய்கிறாரு, மனுஷனை மண்ணுனால் உருவாக்குறாரு,
உருவாக்கி தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில் ஊதுறாரு. அப்போ அவன் மனுஷன் ஜீவாத்மானான். அவனுக்குள்ளே ஒரு உயிர் வந்துடுது. அந்த உயிர் ஜீவ ஆத்மா, அதாவது ஒரு காலம் அழிக்க முடியாத ஒரு இது. அது எப்போவுமே அந்த உயிரை அழிக்கவே முடியாது. தேவன் ஒருவரை அந்த ஆத்மாவை சிருஷ்டிக்கவும் காக்கவும் அழிக்கவும் வல்லவராக இருக்கிறார். இப்போ இதை மத்தேயு 10:28 நம்ம வாசிக்கிறோம். ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்ல வல்லவர்களுக்கு பயப்பட வேண்டாம், ஆத்மாவையும் சரீரத்தையும் கொல்ல வல்லவர்களுக்கே பயப்படுங்கள்னு சொல்கிறார். அப்போ என்ன, இங்கே சரீரம் என்று குறிப்பிடப்படுவது ஆவிக்குரிய சரீரம். அதே மாதிரி ஆத்மாவை அழிக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் அதனுடைய மீனிங். இப்போ நம்ம ஆத்மா, ஆவிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சிலர் அதை உயிர்னு கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய சொல்யூஷன் என்னென்னா, ஆவி என்றால் இருதயம், மனம் அல்லது உள்ளம் இப்படி சொல்கிறோம் இல்லையா, அதில் தோன்றிய எண்ணங்கள் இருக்க, அதுதான் ஆவி. இப்போ தேவன் பூமியை படைக்கும்போது மனுஷனை ஜீவ ஆத்மா, அதாவது ஒரு காலம் அழிக்க முடியாத ஒரு இது. அது எப்போவுமே அந்த உயிரை அழிக்கவே முடியாது. அதை அழிக்கிறதுக்கு அந்த உயிர் ஆதியாகமம் 1:26 பாருங்கள். தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு வாசிக்கிறோம். அதாவது மனுஷன் சிருஷ்டிக்கப்படும் பொழுதே தேவ சாயலாகவும் தேவ ரூபத்தின்படியையும் சிருஷ்டிக்கப்பட்டவன். அவனுக்கு தேவனைப் போல அவன் ஒரு உயிருள்ள ஒரு மனிதன். அவனுக்கு யோசிக்கக்கூடிய, சிந்திக்கக்கூடிய உணர்ச்சி உள்ளவனாக அவன் படைக்கப்படுகிறான். இப்போ இந்த உலகம் கிரியைகளிலானது. இந்த கிரியைகளை ஆவியும் ஆத்மாவும் செய்யவே முடியாது. அதை செய்கிறதுக்கு ஒரு கருவி தேவை, அதுதான் சரீரம். அப்போ ஒரு மனிதன் நல்லவனா கெட்டவனா அல்லது அயோக்கியனா யோக்கியனாங்கிறதெல்லாம் எப்படி நம்ம தீர்மானிக்கிறோன்னா, அவன் என்ன மாதிரி காரியங்கள் செய்கிறான், அவனுடைய கிரியைகள் எப்படிப்பட்டது, அவனுடைய செயல்கள் எப்படிப்பட்டது, அதனுடைய அந்த செயல்களை பொறுத்தே அவனை நல்லவனோ கெட்டவனோ அப்படின்னு சொல்கிறோம். இப்போ உதாரணமாக நிறைய பேர் சொல்லுவாங்க, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இப்படியெல்லாம் நிறைய பேர் பேசுவாங்க. கண்களுக்குன்னு ஒரு இச்சையும் கிடையாது, மாம்சத்துக்குன்னு ஒரு இச்சையும் கிடையாது, ஜீவனத்தின் பெருமையெல்லாம் சரீரத்துக்கு கிடையாது. இது எல்லாமே உள்ளத்தினுடைய வெளிப்பாடுகள். இதை மத்தேயு 15:18-19 பார்க்கலாம். வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். எப்படி எனில், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலைபாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய்சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும் என்று நம்ம வாசிக்க கேட்கிறோம். இதுக்கு ஈக்குவலண்ட்டாக இன்னொரு வசனத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, எரேமியா 17:9, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அப்போ என்ன, அந்த நம்ம செய்கிற எல்லா கிரியைகளும் உள்ளத்திலிருந்து வர்ற யோசனைகள்னாலும், சிந்தனைகள்னாலும், உணர்ச்சிகளினாலும் நம்ம செய்யக்கூடிய காரியங்களாக இருக்குது. இதை தான் இயேசு கிறிஸ்துவும் மத்தேயு 6:63 சொல்கிறார், மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாதுன்னு. அப்போ இருதயனுடைய எண்ணங்களை கிரியைகளாக செயல்படுத்த உதவும் ஒரு கருவி மட்டுமே சரீரமாக பயன்படுகிறது. சரீரத்தால் அந்த ஒன்று தான் செய்ய முடியும். இந்த தான் செய்யும் எந்த செயலுக்கும் சரீரம் பொறுப்பாகாது. சரீரம் வெறும் கருவி மாத்திரம்தான். உள்ளத்தினுடைய எண்ணங்களை, உள்ளத்தினுடைய ஆசைகளை, இச்சைகளை நிறைவேற்றுறதுக்கு அது ஒரு கருவியாக மாத்திரமே பயன்படுது. அதனால் அது எந்த நான் செய்கிற எந்த தவறு செய்யும் அல்லது எந்த செயலுக்கும் சரீரம் பொறுப்பாகிறதுனால அது நியாய தீர்ப்புக்காக நியமிக்கப்படல. நியாய தீர்ப்பு அன்னைக்கு சரீரம், இந்த இரத்தமும் மாம்சமும் சதையும் உள்ள அந்த சரீரம் நியாய தீர்ப்புக்காக நியமிக்கப்படலை. ஆனால் சரீரத்துக்கு ஒரு வாழ்நாள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாழ்நாள் முடிஞ்ச உடனே அந்த சரீரம், மண்ணினாலான அந்த சரீரம் திருப்பி மண்ணுக்கு திரும்பிவிடும். அதுவரை அந்த ஆத்மாவையும் ஆவியையும் அது சுமந்து திரிய வேண்டும். அது ஒன்று தான் அதனுடைய வேலை. சரீரத்தில் ஆத்மா, உயிர் இல்லை என்றால் அவன் மரித்து போனவனாக காணப்படுவான். அவனால் எந்த கிரியையும் செய்ய முடியாது. சரீரத்தில் ஆவி இல்லை என்றாலோ அல்லது சரியாக செயல்படவில்லை என்றாலோ அவன் கோமா நிலையில் இருப்பான் அல்லது பைத்தியக்காரனை போல செயல்படுவான். சரீரமே இல்லை என்றால் அமானுஷமாக கருதப்படுவான். ஆவியும் ஆத்மாவும் ஆகிய இரண்டும் இணைந்திருந்தாலும் சரியே இல்லை என்றால் கிரியைகள் வெளிப்படாது. ஆகவே
ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றும் இணைந்திருந்தால்தான் அதனால் பிரயோஜனம் உண்டு. ஆகவே இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்றார். இப்போ இதில் மேலிருந்த வாரியை பார்த்தா முழு இருதயத்தோடும் முழு மனதோடுங்கிறது ஒன்று போல் தெரியும். முழு இருதயங்கிறது உள்ளம், நமக்கு தோன்ற எண்ணங்கள். மனதோடும்னு சொல்லும்போது நம்மளுடைய அந்த உண்மைகளை ஏற்றுக்கொண்ட ஒரு மனசாட்சி இருக்குங்கள, அந்த மனசாட்சியோடு நம்ம தேவனை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ சிலவங்களுக்கு ஒரு தவறான போதனைகள் போதிக்கப்பட்டிருந்துச்சுன்னா அவனால் இந்த கிறிஸ்துவனுடைய போதனைகளை அவ்வளவு இதாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ அவனுக்கு ஏற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் போதனைகளை ஏற்றுக்கொண்ட மனதோடும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு உயிரோடும் முழு பலத்தோடும், உன் சரீர பலம் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்றார். சரி, இன்னும் ஆவியை குறித்து பார்ப்போம். இப்போது ஆவின்னா என்ன அப்படிங்கிற ஐடியா நமக்கு கிளியராக வேணும். ஆவியானவர் என்றால் பரிசுத்த ஆவியானவர் அல்லது தேவனின் பரிசுத்த எண்ணங்கள். தீய ஆவி அல்லது அசுத்த ஆவி என்றால் சாத்தானின் ஆவி அல்லது சாத்தானுடைய தீய எண்ணங்கள். அதுபோல் மனுஷன் அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னு சொன்னாலே ஆத்மா அல்லது உயிர் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். உண்மையில் ஆவி என்றாலே பரிசுத்த ஆவி அல்லது தீய ஆவி என்று தான் பொருள்படும். ஆத்மா தன்னுடைய விருப்பப்படி பரிசுத்த ஆவி அல்லது தீய ஆவி ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை தேர்வு செய்து அதனோடு இசைந்து வாழ இந்த சுயாதீன உரிமையை தேவன் சிருஷ்டிப்பின் போதே ஆத்மாவுக்கு அளித்திருக்கிறார். ஆவியும் ஆத்மாவும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள், ஒன்றில்லாமல் மற்றது இல்லை. தேவனுடைய சாயலின்படியையும் ரூபத்தின்படியையும் படைக்கப்பட்ட நாம் ஆத்மாவையும் அந்த ஆத்மா தன்னுடைய விருப்பத்தின்படி ஆவியை தெரிந்து கொள்ளும் சுயாதீனத்தையும் பெற்றிருக்கிறோம். பரிசுத்த ஆவி அல்லது பரிசுத்த எண்ணங்கள் நம்மிலை நிலை கொண்டிருந்தால் நாம் பரிசுத்தாவின் ஆள்களில் இருக்கிறோம் என்று பொருள். அசுத்த ஆவி அல்லது தீய எண்ணங்கள் நம்மிலை நிலை கொண்டிருந்தால் நாம் அசுத்த ஆவின் ஆள்களில் இருக்கிறோம் என்று பொருள். பரிசுத்த எண்ணங்களும் தீய எண்ணங்களும் தனித்தனியே வாசம் பண்ணக்கூடியவைகள். ஒன்று வெளிச்சம், மற்றது இருட்டு. அவைகள் ஒருபோதும் ஒன்று சேர்ந்து வாசம் பண்ண முடியாதவைகள். தேவன் முற்றிலும் பரிசுத்த எண்ணங்களை உடையவர், சாத்தான் முற்றிலும் தீய எண்ணங்களை கொண்டவர். பரிசுத்த எண்ணங்களை மட்டுமே கொண்டிருந்தால்தான் விலக்கப்பட்ட கனியை புசித்த பின் நன்மையும் தீமையும் சேர்ந்த கலவையாக மாறிவிட்டான். ஆத்மா சிறிதளவு தீய எண்ணங்களை கொண்டிருந்தாலும் அது பரிசுத்தமான ஆத்மா அல்ல. ஆனால் தேவனுடைய சிருஷ்டிப்பின்படி இவை இரண்டும் விலக்கப்பட்ட கனிக்குள்ளே சேர்ந்தே இருந்தவன். ஆகவே தான் தேவன் அந்த கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று விலக்கி வைத்திருந்தார். நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்ததினாலே நமக்குள் நன்மை தீமை இரண்டும் சேர்ந்தே இருக்கின்றன. நம்மில் காணப்படும் தீமையை முழுவதுமாக அகற்றிவிட்டு நம்முடைய பரிசுத்தத்துக்கு நம்மையும் பங்குள்ளவர்களாக்கும் பொருட்டே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, சிலுவை மரணம், உயிர்த்தெழுதல் ஆகியவை நிகழ்ந்தன. மற்றும் நம்மில் நன்மை அல்லது பரிசுத்த எண்ணங்கள் மட்டுமே காணப்பட செய்வதற்காகவே உபதேசங்களும் போதனைகளும் வேதாகமத்தில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த எண்ணங்களையே நாம் பரிசுத்த ஆவியானவர் என்று அழைக்கிறோம். வார்த்தையினாலே வானத்தையும் பூமியை சிருஷ்டித்து அந்த வார்த்தையை மாம்சமாக இயேசு கிறிஸ்துவின் ரூபத்தில் பூமிக்கு அனுப்பிய தேவ ஆவியை ஆழ் தத்துவமுடைய பரிசுத்த ஆவியானவர் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவரே தேவத்துவத்தை சுமந்து நம்மிடத்தில் வருகிறவர். வேதமும் அப்படித்தான் கற்பிக்கிறது. ஏனென்றால் தேவ ஆவியானவருக்கும் கோபம், எரிச்சல், அன்பு, மனஸ்தாபம், வேதனை, துக்கம், நீடிய பொறுமை, சாந்தம், இரக்கம், கண்டிப்பு, பிரியம், பரிசுத்தம், வைராக்கியம், பயம் போன்ற எல்லா விதமான உணர்ச்சிகளும் உண்டு. உதாரணத்திற்கு ஞானத்தையும் உணர்வையும் அருளுமாவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளுமாவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருள் ஆவியாகிய கர்த்தருடைய ஆவியானவர் என்று ஏசாயா 11:2 வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணிலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானார். மேன் பிகம் எ லிவிங் சோல். மண்ணிலான சரீரத்தையும் சுயாதீன எண்ணங்களையும் கொண்ட உயிருள்ள ஆத்மாவாக, உயிருள்ள சிருஷ்டியாக மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டான். நாம் தேவனுடைய சகாயலின்படியையும் ரூபத்தின்படியையும் அந்த ஆவியையும் ஆத்மாவையும் சரீரத்தில் உடையவர்களாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய இந்த ஆவியும் ஆத்மாவும் கர்த்தருக்கு சொந்தமானது. அந்த ஆத்மாவையும் ஜீவனையும்
அந்த ஆத்மாவுக்குள் இருக்கும் ஆவியையும், அதாவது எண்ணத்தையும் சிருஷ்டிக்கவும் அளிக்கவும் தேவன் ஒருவரே வல்லவர். ஆவியிலும் ஆவியானவரிலும் குடிகொண்டு இருக்கும் காணப்பட முடியாத இந்த எண்ணங்களை, உணர்ச்சிகளை தோற்றமாக, காட்சியாக, உருவமாக வெளிப்படுத்த மனிதன் உபயோகித்த சொல்தான் ரூபம். இந்த ரூபம், சொரூபம், தோற்றம், அப்பியரன்ஸ், வடிவம், ஃபார்ம், உருவம், இமேஜ், விக்கிரகங்கள், ஐடல்ஸ் என்று பல பெயர்களிலும் அழைக்கிறோம். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை கண்ட ஜனங்கள் அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசைக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம், ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்களின் பாவத்தின் நிமித்தம் தேவன் நெருங்கக்கூடாதவராக, பயங்கரமானவராக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காணப்பட்டார். தேவன் குறித்த மலையின் அடிவாரத்தில் எல்லையை மீறினவன் செத்துப்போனான். தேவன் எங்களோடு பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்துப்போவோம் என்றார்கள். கர்த்தரின் வாசஸ்தலத்தின் கிட்டே வருகிற எவனும் செத்துப் போகிறான் என்று மிகவும் பயப்பட்டார்கள். ஆனால் மோசேயோ தேவனிடத்தில் எளிதில் அணுகக்கூடியவராக இருந்தார். அதனால் தங்கள் தெய்வத்தை மோசேயின் ரூபத்தில் கண்ட ஜனங்கள் மோசே இல்லாத பட்சத்தில் மோசைக்கு பதிலாக தங்களை வழிநடத்த வேறொரு தெய்வம் வேண்டும் என்று ஆரோனிடத்தில் கூக்குரலிட்டனர். ஆரோன் அவர் கையிலிருந்து பொன்னை வாங்கி சிற்பக்கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். ஆவியாக இருக்கும் தேவனை ஒரு ரூபத்தில் காண இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த முயற்சியின் விளைவுதான் அந்த பொன் கன்றுக்குட்டி. பொன் கன்றுக்குட்டியின் ரூபத்தில், சுரூபத்தில், தோற்றத்தில், வடிவத்தில், உருவத்தில் தேவனை காண்பதாக நினைத்து தங்கள் கிரியைகளில் மகிழ்ச்சி அடைந்தார்கள். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் என்று கட்டளையை அவர்கள் மீறினார்கள். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் சோஸ்தறியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள் என்று பவுல் கடிந்து கொள்கிறார். அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்ணிருந்தும் காணாது, அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவைகளுடைய வாயிலே சுவாசமும் இல்லை. அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்களும் அவைகளைப் போல் இருக்கிறார்கள் என்று நாம் சங்கீதம் 135, 16 18 வரையிலான வசனங்களில் வாசிக்கிறோம். இஸ்ரவேலர்கள் தேவனுடைய அற்புதங்களையும் தேவனுடைய வல்லமையும் பலமுறை கண்ணார கண்டும் விசுவாசிக்கக்கூடாதபடிக்கு மிருக குணமும் மதியீனமும் உள்ள குருடர்களாகி காணப்படக்கூடாத தங்கள் தேவனை பொன் கட்டுக்குட்டியின் வடிவத்தில் கண்டதாக திருப்தி கொண்டார்கள். காணப்பட முடியாதவைகளை எல்லோரும் விளங்கிக் கொள்ள காணும்படியான தோற்றப்படுத்தி ஒரு வடிவத்திற்கு ஒப்புமைப்படுத்தி அதை உருவகப்படுத்தும் மனிதனின் முயற்சியே ரூபம். சித்திரம் மற்றும் விக்கிரகங்களின் வரலாறும் அதுதான். ஆத்மாவையும் ஆவியையும் பூமியில் உள்ள ஒருவராலும் காணவும் மற்றவருக்கு காண்பிக்கவும் முடியாது. அழகு, அன்பு மற்றும் உணர்ச்சிகளை உணர்ந்து அனுபவிக்க மட்டுமே முடியும். கண்களால் காண முடியாது. அனுபவங்கள் அனுபவிப்பவர்களுக்கு மட்டுமே சொந்தம். இனிப்பின் சுவையை அனுபவித்து உணரத்தான் முடியுமே தவிர சொற்களால் விளக்கிச் சொல்ல முடியாது. உதாரணமாக, வார்த்தைகளில் விளக்கிச் சொல்ல முடியாத அழகை விளங்கிக் கொள்ள மனிதர்கள் பெண்களின் முகத்தோற்றத்தை உருவப்படுத்தி கொண்டார்கள். அழகான முகத்தோற்றத்தை உடைய பெண்களை ரூபவதி என்று வேதத்தில் வாசிக்கிறோம். விளக்கிச் சொல்ல வார்த்தைகள் இல்லாத பட்சத்தில் இந்த அழகை சிலர் பெண்களின் ரூபத்திலும், சிலர் சித்திரங்களின் ரூபத்திலும், சிலர் ஓவியங்களின் ரூபத்திலும், சிலர் கலை வடிவான சிற்பங்களின் ரூபத்திலும், சிலர் இயற்கை காட்சிகளின் ரூபத்திலும், சிலர் இசையின் ரூபத்திலும், சிலர் குழந்தைகளின் மழலை பேச்சின் ரூபத்திலும் காண்பதாக திருப்திப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அனுபவித்து உணர மட்டுமே முடிந்த, விவரித்து சொல்ல முடியாதவைகளாகிய அழகை, அன்பை, பயத்தை, கோபத்தை, தெய்வத்தை மற்றும் உணர்ச்சிகளை ரூபத்தில், அதாவது உருவத்தில் கொண்டு வர செய்யப்படும் முயற்சி தான் சித்திரங்களும் சிலைகளும். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆகவே மேலை வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிற ஒப்பான ஒரு சுரூபத்தையாகவும் யாதொரு விக்கிரத்தையாகவும் நீ நோக்க வேண்டாம் என்று, நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்க வேண்டாம் என்று தேவன் கட்டளையிட்டார். மகத்துவமுள்ள தேவனுடைய மேன்மையான சாயலின் ரூபத்தையும்
அழியக்கூடிய எந்த தோற்றத்திற்கும் ஒப்புவாக்குவது தேவனை தூஷித்து இழிவுபடுத்துவதற்கு சமம் என்பதுதான் அதன் பொருள். யாருக்கு என்னை சாயலும் சமமுமாக்கி யாருக்கு நான் ஒப்பாகும்படி என்னை ஒப்பிடுவீர்கள் என்பது தேவனின் கேள்வி. ஏனென்றால் தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை ஒப்புமைப்படுத்த முடியாது. உயிர்த்தெழுந்த இயேசுவின் கல்லறையில் இருந்த கர்த்தருடைய தூதனின் ரூபம் மரியாளுக்கும் மற்ற மரியாளுக்கும் மின்னல் போல காணப்பட்டதாக மத்தேயு 28:3 வாசிக்கிறோம். இயேசு யோவானால் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின போது பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவைப் போல அவர் மேல் இறங்கினார் என்று லூக்கா 3:22 வாசிக்கிறோம். மறுரூபமலையில் இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல் பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று என்று மத்தேயு 17:2 வாசிக்கிறோம். இங்கே இயேசு கிறிஸ்துவின் முகம் சூரியனின் ரூபத்தைப் போல பிரகாசித்ததாக வாசிக்கிறோம். ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று என்று லூக்கா 9:29 வாசிக்கிறோம். மாறின முகரூபம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று விளக்கம் சொல்லப்படவில்லை. ஒவ்வொருவரும் தாங்கள் பார்த்த ரூபத்தை தங்கள் பார்வையின்படி புரிந்து கொண்டதை சொல்கிறார்கள். வெளிப்படுத்தல் 13:14-15 மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று சொல்லிட்டு அந்த சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது என்று வாசிக்கிறோம். இங்கே ஆவி இல்லாத சுயாதீனம் இல்லாத சொரூபத்திற்கு, ரூபத்திற்கு, தோற்றத்திற்கு, வடிவத்திற்கு, உருவத்திற்கு, விக்கிரகத்திற்கு சிந்திக்கவும் பேசவும் தக்கதான ஒரு ஆவியை கொடுக்கும் மனுஷனின் முயற்சியை காண்கிறோம். இதுதான் ரோபோட் வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று ஆதியாகமம் 1:2 வாசிக்கிறோம். தேவனிடத்தில் ஜீவனும் சிந்திக்கும் எண்ணம் கொண்ட ஆவியும் இருந்தது. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்கவும் என்று சொல்லி தேவன் தம்முடைய சாயலாகவும் ரூபத்தின்படியையும் சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை தம்முடைய பிரதிகளாக சிருஷ்டித்தார். இங்கே சாயலாகவும் ரூபத்தின்படியையும் என்பதை உயிருள்ள சிந்திக்கும் எண்ணங்களை கொண்ட தேவனுடைய பிரதிகளாக, நகல்களாக, நிகழல்களாக, சாயலாக, ரூபமாக ஒரு சரீரத்தில் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். தேவ ஆவியானவர் என்பதற்கு ஆங்கிலத்தில் ஸ்பிரிட் ஆஃப் காட் என்ற சொல் அகராதிகளில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸ்பிரிட் என்ற ஆங்கில சொல்லுக்கு மனநிலை, அதாவது மூட், டெம்பர், குவாலிட்டிஸ் ஃபார்மிங் டெஃபினிட்டிவ் கேரக்டர் ஆஃப் அ பேர்சன் என்றொரு அர்த்தம் இருக்கிறது. அதாவது அன்பு, உற்சாகம், மகிழ்ச்சி, கோபம், தைரியம், வைராக்கியம் போன்ற எண்ணங்களினால் அல்லது உணர்ச்சிகளினால் நாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் போது ஏற்படும் மனநிலை அது. எண்ணங்களினால் நிரம்பியிருக்கும் ஒரு மனநிலை அது மற்றவர்களுக்கு முன்பாக நாம் எப்படிப்பட்டவர் என்பதை காண்பிக்கிறது. இந்த அன்பு, கோபம், பயம், வைராக்கியம் போன்ற உணர்ச்சிகள் வெளியரங்கமாக காணப்படக்கூடாமல் இருதயத்தில் மட்டுமே இருக்கிறவைகளாக இருக்கிறது. நாம் ஒருவரிடத்தில் அன்பாக இருக்கிறோம் அல்லது கோபமாக இருக்கிறோம் அல்லது மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்பதை எப்படி தெரிந்து கொள்ளப்படுவது? காணப்படாத இந்த கோபம் அல்லது அன்பை அல்லது மகிழ்ச்சியை எப்படி தெரிந்து கொள்வது? வெளியரங்கமாய் சரீரத்தில் காணப்படுகிற முகபாவங்களினாலும் உடல் மொழிகளினாலும் கிரியைகளினாலும் பேச்சினாலும் மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும். இப்படி தோற்றத்தில் வெளிப்படுத்தப்படுகிற காட்சியையே ரூபம் என்று சொல்கிறோம். மனமகிழ்ச்சி முகமகிழ்ச்சியை தரும், மனோதுக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும் என்று நீதிமொழிகள் 15:13 வாசிக்கிறோம். இந்த மனமகிழ்ச்சியும் துக்கமும் ஆவியினாலே, எண்ணங்களினாலே உள்ளத்தில் ஏற்படும் ஒரு உணர்ச்சியின் சரீர வெளிப்பாடு. இருதயத்தில் தோன்றும் அந்த உணர்ச்சிகளை மற்றவர்கள் புரிந்து கொள்ள உதவுவதுதான் சரீரத்தின் பங்கு. மற்றபடி சரீரத்தால் சுயமாக எதுவும் செய்ய முடியாது. இருதயத்தில் தோன்றும் உணர்ச்சிகளை சரீரத்தில் வெளிக்காட்டாமல் இருதயத்திலேயே தக்க வைத்துக் கொள்கிறவனை ஐம்புலன்களையும் அடக்கி ஆடுகிறவன் என்று சொல்கிறோம். இந்த உணர்ச்சியின் வெளிப்பாட்டை தோற்றத்தில் அல்லது சரீரத்தில் காண்பதைத்தான் ரூபம் என்று சொல்கிறோம். இந்த மனமகிழ்ச்சி அல்லது துக்கம் என்பதை ரூபமாக காண்பிக்கவே சொரூபங்கள், வடிவங்களில் உருவங்கள், விக்கிரகங்கள் பல உண்டாக்கப்பட்டன. அதுபோலவே விசுவாசமும் இருதயத்தில் இருக்கிற வெளியரங்கமாக காணப்படாத ஒன்றுதான். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்கிறது. அதாவது இயேசு கிறிஸ்துவை எவ்விதத்திலும் சரீரத்தில் காண முடியாத சூழ்நிலையில் வேதாகமத்தில் சொல்லப்பட்ட இயேசுவின் அற்புதங்களையும் வசனங்களையும் கேட்டு அவரால் போதிக்கப்பட்ட காணப்படக்கூடாதவைகளாகிய ஆவி, ஆத்மா, மோட்சம், நரகம், நித்திய ஜீவன், நித்திய ஆக்கினை போன்றவைகளை
உண்மையானவைகள் என்றும் நித்தியமானவைகள் என்று நம்பி அவரே மெய்யான தேவகுமாரன் என்று எண்ணும் மனநிலையை விசுவாசம் என்று புரிந்து கொள்ளலாம். விசுவாசத்தினால் இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரனாக ஏற்றுக்கொண்ட நாம் அந்த விசுவாசத்தை மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டுமானால் அவருடைய போதனைகளின்படி சரீரத்தில் கிரியைகளினால் வாழ்ந்து காட்டுவது ஒன்றே வழி. விசுவாசத்தை ரூபத்தில் காண்பிக்க முடியாது, ஆனால் வாழ்ந்து காட்ட முடியும். காணப்படாததை நம்புகிறதே விசுவாசம். அதாவது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம், அவர் போதித்த காணப்படாதவைகளை உண்மை என்று நம்புகிறோம். நாம் ஒருவரிடத்தில் உண்மையான அன்பு செலுத்துவோமானால் அவர் சொல்வதையெல்லாம் நம்புவோம், விசுவாசிப்போம், கீழ்ப்படிவோம், அவரை போன்று வாழ்ந்து காட்டுவோம். அதுபோலவே நாமும் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் உண்மையான அன்பு செலுத்துவோமானால் அவர் செய்த கிரியைகளை, அவர் சொன்ன வார்த்தைகளை விசுவாசிப்போம், கீழ்ப்படிவோம், நம்புவோம், அதன்படி வாழ்ந்து காட்டுவோம். இதைத்தான் இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒருவன் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்வான் என்ற போதனை தான் அது. அதாவது நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் நான் சொல்வதை கேளுங்கள் என்ற எளிமையான போதனை தான் அது. ஆகவே இயேசு கிறிஸ்து போதித்த பாவம், ஆவி, ஆத்மா, நியாய தீர்ப்பு, நித்திய ஜீவன், நித்திய அக்கினி போன்ற காணப்படாதவைகளை உண்டென்று உறுதியாக நம்பக்கூடிய மனநிலையை அடைவது விசுவாசமாகும். இதை பவுல் சுருக்கமாக காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளும் நித்தியமானவைகள் என்று 2 கொரிந்தியர் 4:18 குறிப்பிடுகிறார். அதாவது இந்த உலகத்தில் நம்முடைய கண்கள் காணும் யாவும் ஒரு நாளில் அழிந்துவிடும். கண்களினால் காணப்பட முடியாதவைகளே உண்மையும் நிச்சயமானவைகள் என்பதே. அப்படி கண்களால் காண முடியாதவைகளை இருதயத்தில் உறுதியாக நம்புகிற எண்ணங்களுடைய மனநிலையை விசுவாசம். இயேசு சிலுவைக்கிறையில் அடைப்போன்ற காட்சியை நாடகத்தில் காணும் பொழுது சிலர் உணர்ச்சி பெருக்கினால் கதறி அழுவதை பார்த்திருப்பீர்கள். அது சினிமா, நாடகம் போன்றவர்களை பார்க்கும்போது ஏற்படும் தனிப்பட்ட அனுபவங்களின் உணர்ச்சி பெருக்கினால் ஏற்படும் தற்காலிகமான மனநிலை. 2 நாட்கள் கழித்து அவர்கள் இயேசு கிறிஸ்துவை மறந்து போவதும் உண்டு. சிலர் இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை உள்ளங்களிலே ஏற்று அவைகளை வாழ்க்கையில் கடைபிடித்து அதனால் வரும் பாடுகளை சகித்து கொண்டு தன்னையே அர்ப்பணித்து இரத்த சாட்சியாக மறிக்கவும் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழவும் மனதில் உறுதியாக இருப்பவர்கள். இந்த உறுதியான மனநிலையே வேதம் கற்பிக்கும் விசுவாசம். இரத்த சாட்சிகளாக மறித்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்ற விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதியான எண்ணங்களை, ஆவியை, மனநிலையை கொண்டவர்களாக இருந்தார்கள். உணர்ச்சி அல்லது எண்ணங்களால் ஆளப்படுவதே நாம் மனநிலை அல்லது ஆவியின் ஆள்கை என்று பார்த்தோம். திஸ் இஸ் எ ஸ்டேட் ஆஃப் மைண்ட் பொசஸ்ட் பை ஸ்பிரிட் ஆர் ஃபீலிங்ஸ். உணர்ச்சிகள் வேறு, எண்ணங்கள் வேறு, இரண்டும் ஒன்றல்ல. உணர்ச்சிகள் முற்றிலும் தற்காலிகமானவைகள். உணர்ச்சிகள் காலத்தால் மறக்கப்பட்டு அழிந்து போய்விடும். ஆனால் எண்ணங்களில் தற்காலிகமானவைகள், நிரந்தரமானவைகள் என்று 2 வகை உண்டு. முடிவு வரையும் நிலை நிற்க முடியாமல் சோதனைகளில் தோல்வியுற்ற எண்ணங்கள் தற்காலிகமானவைகள். சோதனைகளில் தோல்வியுற்றும் வெற்றியை நோக்கி பயணம் செய்யும் உறுதியான எண்ணங்கள் மற்றும் சோதனைகளில் வெற்றி பெற்ற எண்ணங்கள் நிரந்தரமானவைகள். தோல்வியுற்ற எண்ணங்கள் தற்காலிகமானவைகள். சோதனைகளில் தோல்வியுற்றும் வெற்றியை நோக்கி பயணம் செய்யும் உறுதியான எண்ணங்கள் மற்றும் சோதனைகளில் வெற்றி பெற்ற எண்ணங்கள் நிரந்தரமானவைகள். தற்காலிக எண்ணங்களை உடையவனையே அவிசுவாசி என்றும் இருமனம் உள்ளவனும் என்று கூறுகிறோம். உறுதியில்லாத, நிறைவேறாத, தோற்கப்படுத்த எண்ணங்கள் காலப்போக்கில் சீச்சை இந்த பழம் புளிக்கும் என்று முடிவெடுக்கும். நம்மிடத்திலிருந்து காணாமற் போய்விடும். இதுவே அவிசுவாசம். நிறைவேறாத எண்ணங்கள் இருதயத்தில் சந்தேகத்தை தோற்றுவிக்கும். சந்தேகம் நம்மை அவிசுவாசத்திற்கு நேராக வழிநடத்தும். அவிசுவாசம் நம்மை மேற்கொள்ளும் பொழுது இருதயத்தில் விரக்தியான மனநிலை தோன்றி நம்மை மூழ்கடித்துவிடும். ஆபத்து காலத்தில் நீர் சோர்ந்து போவதானால் உன் பலன் குறுகினது என்று நீதிமொழிகளில் வாசிக்கிறோம். நிறைவேறாத எண்ணங்களினால் சோர்ந்து போகாமல் இருப்பதற்காகவே நாம் எப்பொழுதும் ஜெபம் செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தருகிறார். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். ஏனென்றால் நீதிமானுடைய விசுவாசம் உறுதியான, நிரந்தரமான எண்ணங்களை உடையது. நிரந்தரமான, உறுதியான எண்ணங்களை இருதயத்தில் கொண்டிருக்கும் மனநிலையை மனசாட்சி என்று அழைக்கிறோம். இருதயம் பரிசுத்த எண்ணங்களால் நிரம்பி இருக்கும்போது அதை பரிசுத்த ஆவியினர் ஆள்கை என்று சொல்கிறோம். இதை எரேமியா 23:9 கர்த்தர் நிமித்தமும் அவருடைய பரிசுத்த வார்த்தைகளின் நிமித்தமும் நாம் வெறித்திருக்கிற மனுஷனைப் போலவும் மதுபானம் மேற்கொண்டவனைப் போலவும் இருக்கிறேன் என்று விளக்குகிறார். அதுபோலவே இருதயம் தீய எண்ணங்களால் நிரம்பி இருக்கும் பொழுது அதை அசுத்தாவின் ஆளுகை அல்லது பிசாசின் ஆளுகை என்று சொல்கிறோம்.
அந்த மனநிலை எண்ணங்களினால் ஏற்படுவதினால் அந்த எண்ணங்களையே ஆவி என்று அழைக்கிறோம். ஒருவன் மரணிக்கும் போது அவனுக்கு இருந்த சரீரம் பூமியிலே அழிந்துவிடும், அவனோடு கூட செல்வதில்லை. ஆனால் ஒரு மனிதன் பூமியில் உயிரோடு இருக்கும் வரை சரீரத்தில் வாழ்வதற்கு பிரதானமாக உணவு தேவை. இந்த உயிருக்கு பூமியில் மண்ணிலான சரீரத்தில் பலன் கொண்டு கிரியைகளை நடப்பிக்க மண்ணிலிருந்து உண்டாகும் உணவு அப்பம் தேவை. இயேசு மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல என்று சொல்வதன் மூலம் சரீரத்தில் உயிர் ஒட்டி கொண்டிருக்க அப்பம், அதாவது உணவு தேவை என்பதை புரிந்து கொள்ளலாம். ஆனால் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறபடியால் உயிர் மண்ணிலான சரீரத்திலிருந்து பிரிந்து போனாலும் ஆத்மா அழிந்து போவதில்லை. ஏனென்றால் அது ஜீவாத்மா. அந்த ஆத்மா தன்னுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை அடையும்படிக்கு விண்ணிற்குரிய சரீரத்தை தரித்து கொண்டு நியாய தீர்ப்பு நாள் வரை காத்திருக்க வேண்டும். அந்த ஆத்மாவை சிருஷ்டிக்கவும் அழிக்கவும் நம்முடைய பிதாவாகிய கர்த்தர் ஒருவரே அதிகாரம் உள்ளவர். அந்த பிதாவே எல்லாவற்றிற்கும் மேலானவர். அவருக்குள்ளே ஆவியும் வார்த்தையும் அடங்கி இருக்கிறது. அந்த ஆத்மாவுக்கு இந்த பூமியில் மண்ணிலான சரீரத்தில் உயிரோடு இருக்க மண்ணிலிருந்து உண்டாகும் அப்பமும் நித்திய ஜீவனை பெற்று ஆவிக்குரிய சரீரத்தில் என்றென்றைக்கும் உயிரோடு இருப்பதற்கு ஜீவாப்பமும் தேவை. அந்த ஜீவாப்பம் தேவனுடைய வசனங்களாலும் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையிலும் கிடைக்கிறது. அந்த தேவனுடைய வார்த்தைக்கு ஜீவனும் வல்லமையும் உண்டு. அந்த தேவனுடைய வார்த்தைகளை கொண்டது தான் வேதாகமம். ஆத்மாவுக்கு இனம், மொழி, மதம், கலாச்சாரம், கோபம், சித்தம், வைராக்கியம், பொறாமை, பெருமை, எரிச்சல், துக்கம் போன்ற உணர்ச்சிகளும் எண்ணங்களும் கிடையாது. ஆனால் ஆவிக்கு இவை அனைத்தும் உண்டு. இந்த ஆவிக்கு காலமும் எல்லையும், டைம் அண்ட் ஸ்பேஸ் இஸ் நாட் அ பார் டு ஸ்பிரிட்ஸ், ஒரு தடையே கிடையாது. உதாரணத்திற்கு இப்பொழுது எனக்கு 75 வயதாகிறது. நான் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள நாசரேத் என்னும் ஊரைச் சேர்ந்தவன். என்னுடைய பள்ளி பருவங்களில் நான் பள்ளிக்கூடத்திலே வாங்கின பரிசுகளும் நான் ஃபுட்பால் மேட்ச் விளையாடிய அந்த மேட்ச்களும் என்னுடைய நினைவுக்கு வருகிறது. என்னுடைய ஊர் சென்னையிலிருந்து கிட்டத்தட்ட 650 கிலோமீட்டர். நான் வாங்கிய பரிசுகள், மெடல்கள் என்னுடைய 15-16வது வயதிலே. நான் இப்பொழுது 75 வயதிலே அதை யோசித்து பார்த்தால் ஒரு செகண்டில் நான் அந்த நிகழ்ச்சிகளை என்னுடைய மனதிலே கொண்டு வரும். ஆகவே தான் சொன்னேன், ஆவிக்கு டைம் அண்ட் ஸ்பேஸ் இஸ் நாட் அ பார் என்று சொன்னதனுடைய அர்த்தம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். சரீரத்தின்படி நான் தூரமாக இருந்தும் ஆவியின் உடனே உங்களோடு இருக்கிறேன் என்ற வசனங்களை 1 கொரிந்தியர் 5:3, கொலோசையர் 2:5, 1 தெசலோனிக்கேயர் 2 என்ற வசனத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம். இந்த ஆவிக்கு எல்லா விதமான உணர்ச்சிகளும் எண்ணங்களும் விருப்பு வெறுப்புகளும் உண்டு. மரியாள் அழிகிறதையும் அவளோடு வந்த யூதர்கள் அழிகிறதை இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்தார் என்று யோவான் 12:33 நீங்கள் மீட்கப்படும் நாட்களுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள் என்று எபேசியர் 4:30 வாசிக்கிறோம். இதிலிருந்து ஆவியானவர் துக்கமடைவார் என்பதை புரிந்து கொள்ளலாம். அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள் என்று ஏசாயா 63:10 வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் விசனமடைவார் என்று புரிந்து கொள்ளலாம். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று சங்கீதம் 143:10 வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரால் நம்மை வழிநடத்த முடியும் என்பதை இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். அந்த ஒரே ஆவியானவர் நம்மை நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் என்று 1 கொரிந்தியர் 12:11 வாசிக்கிறோம். ஆவியானவருக்கு சித்தம் உண்டு என்று புரிந்து கொள்ளலாம். நான் சீயோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன், அதற்காக மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் என்று சகரியா 8:2 வாசிக்கிறோம். ஆகவே ஆவிக்கு உணர்ச்சிகளும் எண்ணங்களும் சித்தங்களும் வைராக்கியமும் உண்டு என்று புரிந்து கொள்ளலாம். உணர்வினால் என் ஆவி பிரதியுத்தரம் சொல்ல ஏவுகிறது என்று யோபான் 20:3, என் ஆவி விசனப்படாதிருக்குமா என்று யோபு 21:4, என் உள்ளத்தில் உள்ள ஆவி என்னை நெருக்கி ஏவுகிறது என்று யோபு 32:18 வாசிக்கிறோம். இந்த ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் பூமியிலே ஒரு விதமான சரீரமும் விண்ணிலே ஒரு விதமான சரீரமும் உண்டு. இதை பூமிக்குரிய மேனி என்றும் வானத்துக்குரிய மேனி என்றும் பவுல் குறிப்பிடுகிறார். நம்முடைய ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் மண்ணிலான பூமிக்குரிய சரீரமும் உண்டு, விண்ணிற்குரிய சரீரமும் உண்டு.
ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கு பயப்படுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்வது இந்த விண்ணுக்குரிய சரீரத்தை பற்றியதுதான். ஆவியும் ஆத்மாவும் பூமிக்குரிய சரீரத்தை கலைந்தவுடன் விண்ணிற்குரிய சரீரத்தை தரித்து கொண்டு நியாய தீர்ப்பு நாளுக்கென்று காத்து கொண்டிருக்கும். இதோ எல்லா ஆத்மாக்களும் என்னுடையவைகள், தகப்பனின் ஆத்மா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்மாவும் என்னுடையது என்று எசேக்கியேல் 18:4 வாசிக்கிறோம். தேவனுக்கு சொந்தமான தேவனுடைய சாயலின்படியையும் ரூபத்தின்படியையும் படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஆவியும் ஆத்மாவும் பரலோகத்திற்கு ஒப்பான ஒரு நிழல் வாழ்க்கையை நாம் காணும் இந்த பூலோகத்தில் நம்முடைய சரீரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என்று சங்கீதம் 119:22 வாசிக்கிறோம். மேலும் தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது என்று யோபு 33:4 வாசிக்கிறோம். அவர் தம்முடைய இருதயத்தை அவனுக்கு விரோதமாக திருப்பினாரையில் அவனுடைய ஆவியையும் அவனுடைய சுவாசத்தையும் தம்மிடத்தில் இழுத்து கொள்ளுவார் என்று யோபு 34:14 வாசிக்கிறோம். நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கிக் கொள்ள அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும், நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும்போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். சங்கீதம் 104:29-30. மனுஷனுடைய ஆவியை அவனுக்குள் உண்டாகிற கர்த்தர் என்ற வசனங்களிலிருந்து இதை நாம் புரிந்து கொள்ளலாம். பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இவர்கள் மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். ஆதியிலே தேவன் வானத்தின் மேல் சிருஷ்டித்தார், ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது என்று வாசிக்கிறோம். நான் உங்களுக்கு சொல்கிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து யோவான் 6:63 சொல்வதையும் வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கற்குள்ள எந்த பட்டயத்திலும் கற்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவக்குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாகவும் இருக்கிறது. இங்கே வார்த்தை என்பது தேவனுடைய வசனத்தையும் அந்த வசனத்தால் நமக்குள் ஏற்படும் எண்ணங்களும் அந்த எண்ணங்கள் உண்டாக்கும் தாக்கங்களையும் குறிப்பிடுகிறது. அந்த வசனம்தான் வார்த்தை, அந்த வார்த்தை எண்ணத்தின் வெளிப்பாடு, அந்த எண்ணம் தான் ஆவி. அந்த ஆவிக்கு கணுக்கள், ஊன், இருதயத்தின் நினைவுகள், யோசனைகள் எல்லாவற்றின் மேலும் கிரியை செய்யக்கூடிய வல்லமை உள்ளது என்று அறிந்து கொள்கிறோம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்னும் தம்முடைய எண்ணத்தை வார்த்தைகளில் வெளிப்படுத்தினார். உடனே வெளிச்சம் உண்டாயிற்று. ஆகவே வெளிச்சம் என்னும் கிரியை வெளிப்படுவதற்கு தேவன் வார்த்தையை உபயோகித்தார். அந்த வார்த்தை எண்ணத்தின் வெளிப்பாடு. தேவனுடைய வார்த்தைகளினால் கிரியைகள் வெளிப்படுவதை ஆதியாகமம் 1 அதிகாரம் முழுவதிலும் காணலாம். அந்த வார்த்தை தேவனிடத்திலும் தேவனுமாய் இருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை சகலம் உலகமும் உண்டாவதற்கு முன்பே தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. தேவனிடமிருந்து பிறக்கும் அந்த வார்த்தையின் கிரியைகள் மண்ணிற்கும் அண்ட சராசரத்திற்கும் உரியது. அந்த வார்த்தை விண்ணையும் மண்ணையும் ஆளுகை செய்யும் வல்லமை உள்ளது. பாவ நிவர்த்தி இரக்கத்தினால் மட்டுமே ஏற்பட வேண்டும் என்பது தேவனின் நீதி. இதை லேவியராகமம் 17:11 வாசிக்கிறோம். இந்த தேவ நீதியை நிறைவேற்றவும் பிசாசின் கிரியைகளை அடிக்கும்படிக்கும் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக பிறந்தார். ஆகவே வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறதற்கு நம்மை போல மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இந்த பூமியிலே பிறந்தார். ஆகவே தான் அந்த வார்த்தையை நம்முடைய பாவ நிவர்த்திக்காக பலி செலுத்துகிற பிரதான ஆசாரியராகவும் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்த பலியாகவும் பலியை ஏற்றுக்கொள்கிற தேவனாகவும் காண முடிகிறது. மகா மேன்மையுள்ள தேவ பக்திக்குரிய ரகசியம் இது. அது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், பிரஜாதிகளில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், சிலுவையிலே தன்மையாக பலியாக ஒப்புக் கொடுத்தார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். அவரே பிதாவினிடத்தில் பிரதான ஆசாரியனாக நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆவியும் ஆத்மாவும் தேவனுடைய சாயலும் ரூபமாய் இருக்கிறபடியால் ஆவியையும் ஆத்மாவையும் பிரிக்க இயலாது. அவை இரண்டும் சேர்ந்தே இருக்கும். பூமியில் மனிதனின் மண்ணிலான சரீரம் மண்ணிற்கு திரும்பிய பின்பு ஆவியும் ஆத்மாவும் விண்ணிற்குரிய சரீரத்தை பெற்றுக்கொள்கின்றன. அந்த ஆத்மாவுக்குள்ளும் ஆவிக்குள்ளும் தான் கிரியை நடப்பிக்கிற வார்த்தையும் இருக்கிறது. இதுவே திருத்துவம். ஆனாலும் தேவைப்படும் பொழுதுதான் வார்த்தையானது வெளிப்பட்டு கிரியைகளாக வெளியரங்கமாக தெரிகிறது. காலம் நிறைவேறின போது தேவனிடத்தில் இருந்த வார்த்தையானது இயேசு கிறிஸ்துவாக மாம்சத்தில் பூமியிலே பிறந்தார். மாம்சத்தில் பிறந்த வார்த்தையாகிய இயேசு என்னும் சரீரத்துக்குள் ஜீவனும்
தேவ ஆவியும் இருந்தது. ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியும் கொடுக்கிற கர்த்தராகிய தேவன் என்ற வசனம் தேவனை சர்வ வல்லமையுள்ளவர்களாக காண்பிக்கிறது. நான் எப்போதும் வழக்காட மாட்டேன், நான் என்றைக்கும் கோபமாக இருப்பதும் இல்லை. ஏனென்றால் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே என்று ஏசாயா 57:16 வாசிக்கிறோம். தேவன் நம்மீது கொண்டுள்ள அன்பையும் இரக்கத்தையும் இந்த வசனம் உறுதிப்படுத்துகிறது. ஆவியும் ஆத்துமாவும் காணப்படாத நித்தியமானவைகள். அவைகள் நம்முடைய சரீரத்துக்குள்ளும் தேவனுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தும் வார்த்தைகளாக வேதாகமத்துக்குள்ளும் ஒளிந்து கொண்டிருக்கின்றன. காணப்படாத நித்தியமானவைகளாகிய ஆவியையும் ஆத்துமாவையும் எப்படி உருவப்படுத்துவது? காணப்படாத நித்தியமாக இருக்கிற தேவனை யாருக்கு ஒப்பிடுவோம்? எந்த சாயலை அவருக்கு ஒப்பிடுவோம்? ஆவியையும் ஆத்துமாவையும் உலகத்தில் காணப்படுகிற எந்த பொருட்களினாலும் உருவகப்படுத்த முடியாது என்பதே உண்மை. தேவனுடைய ஆவியை, தேவனுடைய ரூபத்தை சரீர கண்களினால் காண மனிதன் செய்த முயற்சியின் விளைவுதான் விக்கிரங்கள் என்பதை மேலே பார்த்தோம். விளக்கப்பட்ட விஷயத்தின் கனியை ஆதாம் புசித்த பின் தேவன் சொன்னது, இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்க நம்மில் ஒருவனை போலானான். இங்கே நம்மில் என்ற சொல் ஆத்துமாவையும் தேவ ஆவியையும் அந்த ஆவிக்குள்ளே ஒளிந்திருக்கும் வார்த்தையும் குறிக்கிறது. அதாவது ஆத்துமாவையும் பரிசுத்த எண்ணங்களையும் மட்டுமே பெற்றிருந்த மனுஷன் அந்த சுயாதீன ஆவியின் தடுமாற்றத்தினாலே விளக்கப்பட்ட கனியை புசித்து தேவனால் மனுஷனுக்கு விளக்கப்பட்டிருந்த நன்மை தீமை அறியக்கூடிய பகுத்தறிவு புத்தியை பெற்றுக்கொண்டான். மனிதனை தவிர மற்ற ஜீவராசிகளுக்கு அறிவு மட்டுமே உண்டு. நன்மை தீமை அறியத்தக்க பகுத்தறிவு, அதாவது புத்தி இல்லை. ஏனென்றால் நன்மை தீமை அறியத்தக்க அந்த விளக்கப்பட்ட கனியை அவைகள் புசிக்கவில்லை. மனிதன் மட்டுமே விளக்கப்பட்ட கனியை புசித்ததன் மூலம் நன்மை தீமை அறியத்தக்க புத்தியை பெற்றுக்கொண்டான். அதுவரை தேவாவியை பெற்றிருந்த ஆதாம் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் ஜீவ வழியும் மட்டுமே அறிந்திருந்தான். தோட்டத்தின் மத்தியில் ஜீவவிருட்சத்தின் கனி இருந்தும் அதை புசித்திருந்தானா என்பது தெரியவில்லை. ஒருவேளை ஆதாம் விளக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை புசிப்பதற்கு முன்பாக ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்திருந்தாலும் அதனால் குறிப்பிடத்தக்க எந்த மாற்றமும் ஏற்பட்டிருக்காது. ஏனென்றால் ஆதாமிற்குள் இருந்தது என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கும் ஜீவாத்மா. ஆதாம் ஜீவவிருட்சத்தின் கனியை புசித்திருந்தாலும் புசியாதிருந்தாலும் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கும் ஜீவாத்மாவைத்தான் தேவனால் படைக்கப்பட்டிருந்தான். ஆதாம் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்த பின்பே சாகவே சாவா என்னும் சாபத்தை பெற்றான். சாகவே சாவா என்ற சாபத்தை பெற்ற பின்புதான் ஜீவ விருட்சத்தை பற்றிய கேள்வியே எழுகிறது. அதுவரை ஆசீர்வாதத்தையும் நன்மையும் ஜீவ வழியுமே மட்டுமே அறிந்திருந்த மனுஷன் விளக்கப்பட்ட கனியை புசித்ததின் தீமையான எண்ணங்கள், அதாவது தீய ஆவி அவன் இதயத்திற்குள்ளே புகுந்து விட்டன. ஏனென்றால் அந்த ஆவி விளக்கப்பட்ட கனியினுள்ளே நன்மையும் தீமையும் அறியும் ஆவி இருந்தது. அந்த விளக்கப்பட்ட கனியை புசித்ததினாலே சாபத்தின் ஆவியும் தீமையின் ஆவியும் மரணத்தின் ஆவியும் ஆதாமுக்குள்ளும் ஏவாளுக்குள்ளும் புகுந்து விட்டது. தேவனையே முற்றிலுமாக சார்ந்திருந்த ஆதாமும் ஏவாளும் விளக்கப்பட்ட கனியை புசித்த பின் தங்களுடைய ஒவ்வொரு செயலுக்கும் நன்மையா தீமையா என்று தாங்களே முடிவெடுக்கும் நிலைமைக்கு தள்ளப்பட்டனர். ஒருவேளை சாத்தானின் ஆலோசனைகளை கேட்டும் ஏவாள் கிரியைகளினாலே பழத்தை பறித்து புசிக்காதிருந்தால் துராலோசனை இருதயத்தோடு நின்று போயிருக்கும். ஆனால் ஏவாளோ விளக்கப்பட்ட கனியை புசித்து பறித்து கிரியைகளினாலே மீறுதலுக்கு உட்பட்டாள். தீய ஆலோசனையை, தீய புத்திமதியை, தீய எண்ணங்களை தன்னுடைய இருதயத்தில் பெற்றுக்கொண்ட மனுஷன் ஜீவ விருட்சத்தின் கையும் பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டிய நிலை உருவாயிற்று. அது புத்தியினால் சாபக்கேடு. குற்றமற்ற கபடியில்லாத அப்பாவியாக இன்னோசென்டாக இருக்கும் ஒருவனை இந்த உலகத்திற்குரிய சூட்சும புத்தியுடைய ஸ்ரூடு தந்திரக்காரனாக மாற்றும் வலிமை படைத்த புத்தி அது. அதாவது அந்த விளக்கப்பட்ட கனி தன்மையான எண்ணங்களால் நிறைந்திருக்கும் மனநிலையை பரிசுத்த ஆவியின் ஆளுகை என்றும், தீமையான எண்ணங்களினால் நிறைந்திருக்கும் மனநிலையை அசுத்த ஆவி என்றும் பார்த்தோம். ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. மற்றும் ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமும் பலவீனமானது. நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது போன்ற வசனங்கள் இயேசு கிறிஸ்துவின் போதனைகள். எழுத்து கொல்லுகிறது, ஆவியை உயிர்ப்பிக்கிறது. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட, எபேசியர் 3:16. இது போன்ற வசனங்கள் பவுலின் விளக்கங்கள். பரிசுத்த ஆவியின் ஆள்கை நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் தொடர்ந்து காணப்பட வேண்டும் என்பதையே இது வலியுறுத்துகிறது. ஆவி என்பதை எண்ணங்களினாலும் உணர்ச்சிகளினாலும் நிரம்பியிருக்கும் ஒரு மனநிலை என்று பார்த்தோம். தேவனே
தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்தியும் உங்களில் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். இந்த மனநிலையை கர்த்தர் ஆவியை விடாதிருக்கிறதற்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை. எனக்கு எந்த ஆவியும் வேண்டாம் என்று நம்மால் ஒதுங்கிக் கொள்ள முடியாது. எண்ணங்களினால் ஆளப்படாத ஒருவனின் நிலையை, அதாவது ஒரு நிலத்தில் ஆவி செயல்படாத நிலையை நாம் கோமா என்று அழைக்கிறோம். பரிசுத்த எண்ணங்களை கொண்ட ஆவி அல்லது தீய எண்ணங்களை கொண்ட ஆவி, இதில் எது வேண்டும் என்று முடிவு செய்யும் உரிமையை உங்களில் இருக்கும் ஆத்மாவை முடிவு செய்கிறது. சரீரத்தில் ஆத்மாவோடு கூட ஏதாவது ஒரு ஆவியும், பரிசுத்த ஆவி அல்லது தீவிர ஆவி சேர்ந்தே இருக்கும். ஆவியை விட்டு விடுவதற்கு ஒரு ஆத்மாவுக்கும் அதிகாரம் இல்லை. ஆனால் தீய ஆவியை நிராகரித்து பரிசுத்த ஆவியை ஏற்றுக்கொள்ளவோ அல்லது பரிசுத்த ஆவியை நிராகரித்து தீயை ஏற்றுக்கொள்ளவோ ஆத்மாவுக்கு உரிமை உண்டு. ஆத்மா இந்த இரண்டு ஆவிகளில் ஒன்றை விரும்பி ஏற்றுக்கொள்கிறது. இது சிருஷ்டிப்பின் போது தேவன் கொடுத்த சுயாதீன உரிமை. பாவ எண்ணங்களுக்கு அடிமையாக இருக்கும் ஆத்மா இயேசு கிறிஸ்துவின் போதனைகளுக்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படியும் பொழுது பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையாகிவிடும். இதுவே இயேசு கிறிஸ்து உபதேசிக்கும் மனம் திரும்புதல். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறான் என்பது பேதுருவின் அறிவுரை. எப்படி ஆகிலும் ஆத்மா தேவ நீதியாகிய பரிசுத்த ஆவிக்கோ அல்லது தீய ஆவியாகிய பாவ எண்ணங்களுக்கோ அடிமையாகவே வாழ்ந்தே ஆக வேண்டும். இது தேவன் சிருஷ்டிப்பின் போது நமக்கு கொடுத்த சுயாதீன அதிகார வரம்பின் எல்லை. தன் ஆவியை அடக்க மனுஷன், உங்களில் இருக்கும் ஆத்மா எந்த ஆவியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் இத்தனை போதனைகளும் உபதேசங்களும், இயேசு கிறிஸ்துவின் பிறப்பும் சிலுவை மரணமும் உயிர்த்தெழுதலும். ஆத்மா இயேசு கிறிஸ்துவின் போதனைகளிலான பரிசுத்த ஆவியை ஏற்றுக்கொள்ளும்போது இதுவரை நம்மிடத்தில் இருந்த கல்லான இருதயம் சதையான இருதயமாக மாறுகிறது. இதையே ஆவியின் மறுபடி பிறத்தல் என்று இயேசு கற்பிக்கிறார். ஆவியின் வரங்கள், அதாவது ஆவியினுடைய தன்மைகள் வேறு, ஆவியின் கனிகள் அதாவது கிரியைகள் வேறு. ஞானத்தை போதித்தல், அறிவை உணர்த்துதல், கண்டித்து உணர்த்துதல், குணமாக்குதல், அற்புதங்களை செய்தல், தீர்க்க தரிசனம் உரைத்தல், ஆவிகளை பகுத்தறிதல், பற்பல பாஷைகளை பேசுதல், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல், தைரியமாக பேசுதல் போன்றவைகள் ஆவியின் தன்மைகளுக்கு அல்லது ஆவியின் வரங்களுக்கு எடுத்துக்காட்டு. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் போன்றவைகள் பரிசுத்த ஆவியின் கிரியைகளுக்கு அல்லது பரிசுத்த ஆவியின் கன்னிகளுக்கு எடுத்துக்காட்டு. அதுபோலவே விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூன்யம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், விளையாட்டுகள் போன்றவை அசுத்த ஆவியின் கனிகளுக்கு, அசுத்த ஆவியின் கிரியைகளுக்கு எடுத்துக்காட்டு. ஆத்மாவும் ஆவியும் இல்லாத சரீரம் செத்ததாக இருக்கிறது. ஜீவன் இல்லாத செத்த மனிதனிடத்திலிருந்து எந்த கிரியைகளும் வெளிப்படுவதில்லை. ஒருவனுக்குள் ஆத்மாவும் ஆவியும் இருந்தால் மட்டுமே அவனிடத்திலிருந்து கிரியைகள் வெளிப்படும். ஆவி, ஆத்மா, சரீரம் இவற்றில் ஒன்று இல்லாமற் போனாலும் கிரியைகள் வெளிப்படாது. தீய எண்ணங்களை கொண்ட மனிதனிடத்திலிருந்து அசுத்தாவின் கிரியைகளும், நன்மையான எண்ணங்களை கொண்ட மனிதனிடத்திலிருந்து பசுத்தாவியின் கிரியைகளும் வெளிப்படுகின்றன. மரமானது எப்படி அதன் கன்னிகளால் அறியப்படுகிறதோ அப்படியே மனிதன் அவனுடைய ஆவியின் கன்னிகளாகிய நற்கிரியைகளினாலோ அல்லது துர்க்கிரியைகளினாலோ அறியப்படுகிறான். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று வாசிக்கிறோம். நம்முடைய கிரியைகளின் பலனை அடைவதற்கு நாம் நியாய தீர்ப்பு நாள் வரை காத்திருக்க வேண்டும். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு. ஆவியானவர் ஒருவரே என்ற பவுலின் கூற்றுப்படி ஆவியானவர் ஒருவராக இருந்தாலும் அவரிடத்திலிருந்து அவருடைய சித்தத்தின்படி வித்தியாசமான வரங்களை பெற்றுக்கொண்ட நாம் ஏற்கனவே சுயாதீனத்தையும் பெற்றிருக்கிறபடியால் அந்த ஆவியினாலே நற்கிரியை அல்லது துர்க்கிரியை செய்கிறவர்களாக கிரியைகளில் வித்தியாசம் உள்ளவர்களாக காணப்படுகிறோம். கோபம், சாந்தம், எரிச்சல், அன்பு, வெறுப்பு, பாசம், ஞானம், பைத்தியம், துக்கம், சந்தோஷம், பொறாமை, பெருமை, தாழ்மை, வைராக்கியம் போன்றவைகளை அந்த கனிகளின் கிரியைகள். நல்ல மரம், அதாவது பரிசுத்தாவியை கொண்ட ஆத்மா நல்ல கனிகளை கொடுக்கும். கெட்ட மரம், அசுத்தாவியை பற்றி கொண்ட ஆத்மா கெட்ட கனிகளை கொடுக்கும். ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று தேவன் தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஆவியின் வரங்களை கொடுப்பது தேவனுடைய சித்தம். அந்த வரத்தின்படி நாம் ஒலிவு மரமாகவோ, திராட்சை செடியாகவோ, அத்தி மரமாகவோ, காட்டத்தி மரமாகவோ, முட்செடியாகவோ, புரஜாதியானாகவோ, யூதனாகவோ, ஆணாகவோ, பெண்ணாகவோ, சுயாதீனாகவோ, அடிமையாகவோ, பணக்காரனாகவோ, தரித்திரனாகவோ, பிறவிக்குருடனாகவோ ஒருவன் சிருஷ்டிக்கப்படலாம். கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருக்குள் சுயாதீனனாக இருக்கிறான். அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துவனுடைய அடிமையாக இருக்கிறான்.
வித்தியாசமான வரங்களுடன் ஒருவன் சிருஷ்டிக்கப்படுவது தேவனுடைய சித்தம். ஆனால் சிருஷ்டிக்கப்பட்டவனிடத்திலிருந்து எதிர்பார்க்கப்படுவது சுயாதீனத்தின் கனிகள். கால்சக்தி மரங்களிலும் முட்செடிகளிலும் முட்பூண்டுகளிலும் தேவன் அத்திப்பழங்களையும் திராட்சை பழங்களையும் எதிர்பார்ப்பதில்லை. ஆனால் இலைகளுள்ள அத்தி மரத்தில் கனிகளை எதிர்பார்க்கிறார். கொடுக்கப்பட்ட ஆவியின் வரங்களிலிருந்து எதிர்பார்க்கப்படுவது ஆவியின் கனிகள். எனவே பகிர்ந்தளிக்கப்பட்ட அந்த ஆவியின் வரத்தினால் ஆவியின் கனிகளை கொடுப்பது நம்முடைய கரத்தில் இருக்கிறது. எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். சிறிய அளவில் வரங்களை பெற்று தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றாதவன் சில அடிகள் மட்டுமே பெறுவான். விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவரும் அல்ல நம்முடைய தேவன். விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவர் என்றும் தவறான எண்ணம் கொண்டிருந்த ஒரு தாளந்தை பெற்றவன் எஜமானின் சித்தப்படி செய்யாமல் தன்னுடைய வாயினாலேயே தனக்கு ஆக்கினையை வருவித்து கொண்டான். ஒரு தாளந்தை பெற்றவன் தன்னுடைய எஜமான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவரும் கடினமுள்ளன் என்று தீர்ப்பு செய்தான். அந்த தீர்ப்பின்படியே எஜமானும் அவனுக்கு கடினமான தண்டனையை வழங்கினார். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். ஏனெனில் உங்கள் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்று இயேசுவின் போதனையை நினைவில் கொள்வது நல்லது. ஒரு தாளந்தை பெற்றவன் காசுக்காரர் வருஷத்தில் போட்டு வைத்திருந்தாலே எஜமானின் வார்த்தையின்படி எஜமானின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவனாக கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் எஜமானின் சந்தோஷத்தில் பிரவேசிக்கக்கூடும். என்னை ஏன் பெற்றார், என்னை ஏன் சிருஷ்டித்தார், எனக்கு ஏன் இந்த வரங்கள் கொடுக்கப்படவில்லை என்று, எனக்கு ஏன் 5 தாளந்தோ 2 தாளந்தோ கொடுக்கப்படவில்லை என்றோ, ஒரு தாளந்து மட்டுமே ஏன் கொடுக்கப்பட்டது என்றோ கேள்வி கேட்கவோ அல்லது தண்ணீரிலும் பலத்தவர்களோடு போராடவோ மனிதனால் கூடாது. கொடுக்கப்பட்ட ஆவியின் வரங்கள் தேவனுடைய ஈவு, அதாவது தேவ சித்தம். கொடுக்கப்பட்ட ஆவியின் வரங்களிலிருந்து வெளிப்படுவது ஆவியின் கனிகள், அதாவது நம்முடைய சுயசித்தம். நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவியின் வரங்களிலிருந்தே நாம் ஆவியின் கனிகளை கொடுக்க வேண்டும். அதற்காகத்தான் நமக்கு சுயாதீனம் தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆவியின் கனிகளின் பலனை நாம் நியாயத்திற்கு நாளில் பெறுவோம் என்பதே அந்த வாக்குத்தத்தம். உங்கள் வீட்டில் அலமாரியில் ஒரு வேதாகமம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். எல்லா வேதாகமத்தையும் போலவும் அந்த வேதாகமத்திற்குள்ளும் வல்லமையுள்ள வேதவசனங்கள் உண்டு. அதற்குள்ளும் ஜீவனும் ஆவியும் இருக்கிறது. ஆனால் என்ன பிரயோஜனம்? அதற்கும் விக்கிரகத்திற்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. அதாவது அலமாரியில் இருக்கிற வேதாகம புஸ்தகத்திற்கும் விக்கிரகத்திற்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. வார்க்கப்பட்ட விக்கிரகங்கள் அனைத்தும் பொய். அவைகளில் ஆத்மாவும் சுவாசமும் இல்லை, ஆவியும் இல்லை என்பது போல தேவனுக்கென்று பயன்படுத்தப்படாத வேதாகமும் நம்முடைய ஆவியும் ஆத்மாவும் சரீரமும் விக்கிரகத்தை போன்றவைகள்தான். ஆனால் ஆத்மாவையும் ஆவியையும் கிரியைகளை நடப்பிக்கிற சரீரத்தில் பெற்றிருக்கிற நீங்கள் அந்த வேதாகமத்தை எடுத்து பயன்படுத்தும் போது வேதாகமத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கும் அந்த மகத்துவமுள்ள ஆவியினால் கிரியைகளை நடப்பிக்கக்கூடிய வல்லமையை உங்கள் சரீரம் பெற்றுக்கொள்கிறது. அதற்காகவே நாம் ஒவ்வொருவருக்கும் வேதாகமும் தேவனுடைய வசனங்களும் வித்தியாசமான ஆவியின் வரங்களும் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்றன. தம்முடைய வல்லமையை நம் மூலமாக வெளிப்படச் செய்வது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இதற்காகவே சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் சிலரை குணமாக்கும் வரமுடையவர்களாகவும் ஏற்படுத்தினார். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகவே நமக்கு ஆவியின் வரங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. வேத புத்தகம் அலமாரியிலே வைத்து அழகு பார்ப்பதற்கல்ல, தேவனுடைய மகத்துவங்கள் அதற்கு ஒளிந்து கொண்டு இருக்கின்றன. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கும்படி ஜீவனும் வல்லமையுள்ள வார்த்தைகளை கொண்ட வேதாகமும் அது. அந்த வேதாகமத்திற்குள் இருக்கும் ஆவியின் வல்லமையை எடுத்து பயன்படுத்தும் பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுவே நம் ஒவ்வொருவர் மேலும் உள்ள கடமை. நாம் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்ற பிரகாரமாகவும் நடந்து கொண்டோம். அவருக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பியவர்களை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். இயேசு கிறிஸ்துவோ அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மை தம்முடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். இந்த ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு கிடைத்தது. ஆகவே இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசுவாசம் அவரை பற்றி கேள்விப்பட்டால் மட்டுமே வரும். கேள்விப்படுதல் தேவனுடைய வசனத்தினால் வரும். ஒவ்வொருவரையும் அந்த வசனங்களை கேட்கச் செய்வதே நம்முடைய பணி.
சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவிக்கின்ற பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட அழகான கால்களுடைய மிஷனரி மூலமாக வேதவசனங்களை கேட்டு இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தை பெற்றுக்கொண்ட நாம் மற்றவர்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு உதவி செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் ஆவியினாலே உள்ளான மனுஷனில் பலப்படம் வேண்டுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்க அறிவை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவர்களை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுக்குலத்திற்கு அறிவிக்கப்படவில்லை என்று பவுல் கூறுகிறார். அந்த அறிவிப்பதற்காகவே இப்பொழுது ஆவியின் வரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இனி ஆவிகளில் பல வகை உண்டு. தீர்க்க தரிசன ஆவி, அறிவு, புத்தி, ஞானம் உள்ள ஆவி, உற்சாகத்தின் ஆவி, சோர்ந்து போகும் ஆவி, எரிச்சலின் ஆவி, கோபத்தின் ஆவி, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கும் ஆவி, பொல்லாத ஆவி, பொல்லாப்பு உண்டாக்கும் ஆவி, ஏவுதலின் ஆவி, பலத்தின் ஆவி, பொய்யின் ஆவி, தைரியத்தின் ஆவி, பிசாசின் ஆவி, குறி சொல்லுதலின் ஆவி, தாறுமாறுகளின் ஆவி, கடிந்து கொள்ளுதலின் ஆவி, வேதனையின் ஆவி, வழிநடத்தும் ஆவி, தேவனுக்கு சொந்தமான ஆவி, இப்படி பலதரப்பட்ட ஆவிகளை நாம் வேதாகமத்திலே வாசிக்கலாம். மேலும் கபடுள்ள ஆவி, கபடில்லாத ஆவி, நியாயத்தின் ஆவி, தேடுதலின் ஆவி, கனநித்திரையின் ஆவி, மனுஷனுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட ஆவி, மேட்டிமையான ஆவி, வேசித்தன ஆவி, போதனையின் ஆவி, வைராக்கியத்தின் ஆவி, தங்களின் ஆவி, இப்படிப்பட்ட பலவிதமான ஆவிகளை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கலாம். ஆவி மாம்சமாகும் அதிசயத்தையும் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். காபிரியல் தூதன் மரியாளிடத்தில் சொன்னது, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிலையிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் என்று தேவதூதன் மரியாளிடத்தில் சொன்னபோது, மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகக்கடவுது என்றாள். இங்கே ஆவியானவருடைய வார்த்தை கிரியைகளினாலே மாம்சமாகும் அதிசயத்தை காணலாம். ஆவியின் தன்மைகளை குறித்தும் பற்பலமான ஆவிகளை குறித்தும் பார்த்தோம். உங்களில் இருக்கிற ஆத்மாதான் பரிசுத்த ஆவியா பிசாசின் ஆவியா தனக்கு எப்படிப்பட்ட ஆவி வேண்டும் என்று தீர்மானிக்கிறது. ஆவியால் தனித்து இயங்க முடியாது. ஏதாவது ஒரு ஆத்மாவுடன் இணைந்தே செயல்பட முடியும். இந்த உலகத்தில் நம்முடைய சரீரம் அந்த ஆத்மாவையும் தெரிந்து கொண்ட ஆவியையும் சுமந்து திரிகிறது என்றும், சரீரத்தில் செய்யப்படுகிற கிரியைகளுக்கு ஆத்மாவும் ஆவியும் தான் பொறுப்பு என்றும் பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவருக்கும் சாத்தானுடைய ஆவிக்கும் தங்களுடைய ஆவியின் கிரியைகளை செயல்படுத்த ஜீவன் உள்ள அல்லது உயிருள்ள ஒரு சரீரம் தேவை. உங்கள் ஆத்மா பிசாசின் ஆவியை சுமந்து கொண்டிருந்தால் தீமையான கிரியைகள் உங்கள் சரீரங்களில் வெளிப்படும். உங்கள் ஆத்மா பரிசுத்த ஆவியை சுமந்து கொண்டிருந்தால் நற்கிரியைகள் உங்கள் சரீரங்களில் வெளிப்படும். உங்கள் முன்னால் ஆசீர்வாதமும் சாபமும் நன்மையும் தீமையும் மரண ஒளியும் ஜீவ ஒளியும் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களால் தீமையை அழிக்கவோ ஒழிக்கவோ முடியாது. தீமையை விட்டு விலகி இருக்க மட்டுமே முடியும். எந்த ஆவி வேண்டும் என்று தேர்வு செய்யும் உரிமை உங்களில் இருக்கிற ஆத்மாவுக்கு தேவன் சிருஷ்டிப்பின் போதே கொடுத்திருக்கிறார். இதை குறித்து 1 யோவான் 4:1, பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ளத்திற்கு தரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள் என்று எச்சரிக்கிறார். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கப்படாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. அதுவே அந்த கிறிஸ்துவின் ஆவி. தேவனுடைய ஆவியை உங்களில் ஏற்றுக்கொள்ள நீங்கள் முடிவு எடுக்கும் பொழுது பிசாசின் ஆவி உங்களை இச்சைக்கும். அநேக துன்பங்களையும் தீமையான காரியங்களையும் உங்களுக்கு கொடுக்கும். இதையே பவுல் ஆவிக்குரிய போராட்டம் என்கிறார். நாம் இதனை சோதனை என்கிறோம். இந்த போராட்டத்தின் போது நம்முடைய இயலாமையை உணர்ந்து தேவனிடத்தில் நாம் வேண்டிக் கொள்ளும் பொழுது அவர்தாமே சோதிக்கப்பட்டும் பாடுபட்டும் உலகத்தை ஜெயித்ததினாலே சோதிக்கப்படுகிறவர்களாகிய நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் என்பது வேதம் நமக்கு கற்றுத்தரும் பாடம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் இருக்கிறாங்க. எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆகையால் தைரியமாய் அவருடைய கிருபாசன தண்டையில் சேரக்கடவும். அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்பது இயேசு கிறிஸ்து நமக்கு விட்டு சென்ற முன்மாதிரி. நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படிக்கு உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்பது அவரால் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி. நம்மிலே இருக்கும் அவிசுவாசம் நீங்கவும்
முடிவு பரியந்தம் விசுவாசத்தினாலே அவருடைய போதனைகளின் நிலைநிறுத்தம் தீய ஆவியை களைந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளவும் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வேண்டுதல் செய்வோமாக. சமாதானத்தின் தேவன்தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆமென்.